முத்தழகு இன்னைக்கு திடீர்னு அஞ்சலியோட Dress எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறாங்க. அஞ்சலி அதை பார்த்துட்டு மறுபடியும் கலைச்சு விட்டுட்டு திரும்ப மடிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தலை தோட்டி விடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. முத்தழகும் அதே மாதிரி செய்யறாங்க. சாம்பிராணி போடணும்னு முத்தழக எடுத்துட்டு வர சொல்றாங்க. பூமி அங்க வர்றாரு. பூமி ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா அப்போ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ரெஜினா எனக்கு கால் வலிக்குது அமுக்கி விடுன்னு முத்தழக கேக்குறாங்க. பூமி உடனே நான் சாம்பிராணி போட்டு வர்றேன் அஞ்சலிக்கு, நீ அவங்களுக்கு போய் கால் அமுக்குன்னு சொல்றாரு. இதுலயே நல்லா தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே கனவுன்னு. யாரோட கனவுன்னு பார்த்தா அஞ்சலி தான் கனவு கண்டிருக்காங்க. அம்மா இதெல்லாம் கனவுலயே சூப்பரா இருக்குமா, நிஜத்துல நடக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. பூமி முத்தழகு கிட்ட நீங்க எதை பத்தியும் நினைக்காதீங்க, நான் டைவர்ஸ் வாங்கிடலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க உங்களை டீஸ் பண்ணாங்கன்னா நீங்க சும்மா இருக்காதீங்க. உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் நான் நிப்பேன். ஆனா எப்பவுமே என்னால இங்க இருக்க முடியாது. அவங்க ஏதாவது சொன்னா கண்டிப்பா நீங்க எதிர்த்து பேசணும்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க பண்றேன்னு பூமி கேட்க முத்தழகு அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. அவர் குளிக்க போறாரு. அதுக்கப்புறம் பொன்னி கால் பண்றாங்க முத்தழகுக்கு. முத்தழகோட அம்மா மாதிரி பூ முடிச்சு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கறது முத்தழகோட ஆசை. அதை நிறைவேற்றுறதுக்காக பொன்னி கால் பண்ணி போட்டோ ஸ்டுடியோக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இத பூமி போன்ல அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ட்ரங்க் பெட்டியில இருந்த அவங்க அம்மாவோட போட்டோவையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல பேச்சி அம்மா திலகாவும் அவங்க ஹஸ்பண்டும் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஜினா உட்காந்து, என்ன திலகாக்காக தானே காத்துட்டு இருக்கீங்க, சீமந்தம் செய்ய போறீங்களா முத்தழகுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி உடனே நான் தான் இந்த வீட்டோட முதல் வாரிசை சுமக்கிறேன், எனக்கு நீங்க எந்த மரியாதையும் தர மாட்டேங்கிறீங்க, ஆனா முத்தழகுக்கு இப்படி ஒண்ணு பண்ண போறீங்க, அதை எங்க கிட்ட சொல்ல கூட இல்லைன்னு கேக்குறாங்க. ரெஜினாவும் அப்படி அஞ்சலி கிட்ட இல்லாதது முத்தழகு கிட்ட என்ன இருக்குன்னு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, அவளுக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னு பேசுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, ஆமா என்னோட முத்தழகுக்கு நான் சீமந்தம் பண்ணதான் போறேன், அஞ்சலிக்கும் சேர்த்தே பண்ணலாம். ஆனா வீட்டோட வளையல நான் முத்தழகுக்கு தான் தருவேன், முத்தழகுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு பேச்சியம்மா சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல அஞ்சலியையும் ரெஜினாவையும் அவமானப்படுத்தவே முடியாது. இதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.